ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யர் டொன்னா. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் 5 நிமிடம் வெயிட் பண்ணினா குறைஞ்சிடுவியா, ஒரு முறை மொபைலை கீழே வச்சா குறைஞ்சிடுவியா, நீ சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவினால் குறைஞ்சிடுவியா, இவ்வாறு சொல்லக்கூடிய வசனங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதற்காக நாங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் would it kill, would it kill, அப்படி இல்லைன்னு சொன்னால் will it killன்னு சொல்லலாம். ஒருவர் செய்ய தவறிய விஷயங்களுக்கு நாங்கள் ஒரு எரிச்சலோடு அல்லது கோபத்தோடு குறைஞ்சிருவியா, இதை செஞ்சால் உனக்கு வலிக்குதா, இதை செஞ்சால் தான் என்ன, இப்படியான அர்த்தங்களில் வரக்கூடிய வசனங்களுக்கு நீங்கள் இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி வசனங்களை அமைக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஒரு தடவை சிரித்தால் குறைஞ்சி போயிடுவியா. would it kill you to smile once in a while, would it kill you to smile once in a while. 5 நிமிடங்கள் காத்திருந்தால் குறைந்து போயிடுவியா. would it kill you to wait for 5 minutes, would it kill you to wait for 5 minutes. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஒரு நாளைக்கு மரக்கறி சாப்பிட்டால் குறைந்து போயிடுவியா. would it kill you to eat vegetables for just one day, would it kill you to eat vegetables for just one day. அவர்கள் சிறிய உதவி செய்தால் குறைந்து விடுவார்களா. would it kill them to help out a little, would it kill them to help out a little. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஒரு தடவை மொபைலை கீழே வைத்தால் குறைஞ்சு போயிடுவியா. would it kill you to put your phone down for once, would it kill you to put your phone down for once. அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை அவர்களே கழுவினால் குறைஞ்சு போயிடுவார்களா. would it kill them to wash the dishes they used, would it kill them to wash the dishes they used. Thanks for watching. Like, share and subscribe for more videos.